அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் செய்துவிட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. மேலும் நமது சேனலை பயான்கள் கவனமாகவும் முழுமையாகவும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இதற்குள்ள கூலியை மறுமையில் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். மேலும் நமது சேனலை சிறப்பித்து தர எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பில் நாம் சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் காஃபிரூன் ஆகிய சூறாக்கள், குல் என தொடங்கக்கூடிய 4 சூறாக்கள், அதனுடைய சிறப்புகள் மற்றும் அந்த சூறாக்கள் ஓதுவதினால் நமக்கு என்னென்ன நோய்கள் குணமாகும், அதை எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். இதை பற்றிய விவரமாக நாம் கேட்கலாம். பொறுமையாக முழு பயானையும் கவனமாக கேளுங்கள். எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு இருக்கின்றது, குர்ஆனின் மூலம் நாம் தீர்வு காண வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இதற்கு முன் உள்ள பயானில் சூரத்துல் ஃபாத்திஹா உடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இன்று சூரத்துல் நாஸ் உடைய சிறப்புகளிலிருந்து ஆரம்பிக்கலாம். குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று குர்ஆனில் முடியக்கூடிய கடைசி சூரா, அந்த சூறாவினுடைய சிறப்புகளை பார்க்கலாம். இந்த சூரா ஜின், ஷைத்தான், வஞ்சனை, சூனியம், கண்ணேறு, விசஜந்துக்கள் ஆகியவற்றின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான். அதற்கு நாம் ஜும்மா நாள் ஜும்மாவுடைய தொழுகை தொழுது சலாம் கொடுத்த பிறகு அசையாமல் அங்கேயே அமர்ந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா 7 தடவை, சூரத்துல் இக்லாஸ் 7 தடவை, சூரத்துல் ஃபலக் 7 தடவை, சூரத்துல் நாஸ் 7 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்பதையும் 7 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் 7 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கைகளில் ஊதிக்கொண்டு அல்லாஹ்விடம் துஆவும் செய்து கொண்டு உடல் முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும். அந்த வாரம் முழுவதும் இந்த தீமைகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான். ஒருவன் 40 ஜும்மாவுடைய நாட்களில் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஆயுள் முழுவதும் இதனால் தீங்கு ஏற்படாமல் பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து பாருங்கள். மேலும் கொடியவர்களிடமிருந்து பாதுகாவல் பெற அவனை பார்க்க செல்லும் முன் சூரத்துல் நாஸ் 3 தடவையும் சூரத்துல் ஃபலக் 3 தடவையும் ஓதி சென்றால் அவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பான். மேலும் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகியவற்றை ஓதி தண்ணீர் ஊதி பைத்தியம் பிடித்திருப்பவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய பைத்தியம் நீங்கிவிடும். இன்ஷா அல்லாஹ். சூனியம், ஷைத்தான் ஆகியவற்றிலிருந்து பாதுகாவல் பெற ஒருவன் குல் என்று துவங்கக்கூடிய 4 சூறாக்களையும் இரவில் உறங்கும் முன்பு ஓதி கைகளில் ஊதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உடல் முழுவதும் தடவிக்கொண்டால் சூனியம், சைத்தான் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அபு தாலிப் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய கூத்துல் குலூப் என்ற நூலில் பின்வரும் நிகழ்ச்சி ஒன்றை கூறுகின்றார்கள். சிறந்த தாபியீன்களில் ஒருவரான இப்ராஹிம் தமீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை காபாவின் முற்ற வெளியில் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அழகிய உருவில் உள்ள ஒருவர் அவர்களை அணுகி அவர்களுக்கு சலாம் உரைத்து அவர்களுடைய வலப்புறத்தை தொட்டார். அவர்கள் அவருடைய சலாத்திற்கு பதிலுரைத்து அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் அடியாரே, நீர் யார் என்று வினவினார்கள். அதற்கு அவர், நான் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம், நீர் அல்லாஹ்வின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நாம் உம்மை அணுகினேன். நான் உமக்கு சில அன்பளிப்புகளை தர விரும்புகின்றேன் என்றார். அந்த அன்பளிப்புகள் யாவை என வினவினார் இப்ராஹிம் தமீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுவதற்கு எழுந்திருந்தவுடன் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒழு செய்து கொண்டு தொழுத பிறகு
பொழுது அடைவதற்கு முன்பு சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய ஒவ்வொரு சூறாக்களையும் 7 தடவை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற 3வது கலிமாவை 7 தடவையும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் 7 தடவையும் ஓதி உமக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைத்து முஃமினான முஸ்லிம்கள் அனைவர்களுக்காகவும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு 7 தடவையும் கூறிய பிறகு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம யா ரப்பி அல்ஃபி வபிஹம் ஆஜிலன் வ ஆஜிலன் ஃபித் துன்யா வல் ஆகிரதி மா அன்த லஹு அஹ்லுல் வலா தஃப் அலு பினா வபிஹிம் யா மௌலானா மா நஹ்னு லஹு அஹ்லுன் இன்னக கஃபூருன் ஹலீமுன் ஜவாதுன் கரீமுன் ரഊஃபுர் ரஹீம் என்று 7 தடவை ஓத வேண்டும். இவ்வாறு காலையிலும் மாலையும் தவறாமல் ஓதி வருவீராக. இதன் காரணமாக இம்மையிலும் மறுமையிலும் நீர் மிக பெரும் பேறுகளை எய்த பெறுவீர் என்று கூறிவிட்டு மறைந்தார். இவ்வாறு இப்ராஹிம் தமீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்து வந்தார்கள். ஓரிரவு அவர்கள் சொர்க்கம் புகுந்து அதிலுள்ள கனிகளையும் பானங்களையும் உண்டு அங்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மாணவர்களையும் கண்டார்கள். அவர்கள் அந்த விருதுகளை ஓதி வருவதின் பரக்கத்துக்களை இப்ராஹிம் தமீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் பெரிதும் சிலாகித்து எடுத்துரைத்தார்கள். இந்த கனவு கண்டு விழித்தெழுந்த அவர்கள் அந்த நாளிலிருந்து 4 மாதங்கள் வரை யாதொன்றும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. சூரத்துன் நாஸை ஓதிபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்திலும் பாதுகாப்பிலும் கொடுப்பான். திருஷ்டி களைய, அதாவது கண்பட்டிருந்தால் அதை நீங்கவும் சூரத்துன் நாஸ் சூறாவை ஓதி வந்தால் எந்த நோய்க்கும் இதனை ஓதி வரலாம். கண்ணேறு பட்டிருந்தாலும் நீங்கிவிடும். தூங்குவதற்கு முன்பு இந்த சூறாவை ஓதி கொண்டு தூங்கினால் ஜின் வஸ்வாசிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். குழந்தைகளுக்கும் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை ஓதும்படி தினமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அரசாங்க அதிகாரியிடம் செல்லும் பொழுது இதனை ஓதிக்கொண்டு சென்றால் தீங்குகள் தவிர்க்கப்படும். ஏனைய மனிதர்களின் தீங்கு பற்றி அஞ்சுபவர்கள் இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும் என்று இமாம் சாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் தேள் கடித்தால் இப்படி பரிகாரம் தேடலாம். சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி உப்பு கரைசல், அதாவது தண்ணீரில் உப்பை கரைத்து வைத்து அதில் ஊதி கடிபட்ட இடத்தில் தடவ வேண்டும். விஷத்தையும் வேதனையும் அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். பேய் பிடித்திருப்பவர்களுக்கு ஓதி ஊதினால் அவர்களுடைய தன்மை அகன்றுவிடும். சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூறாவை 100 தடவை ஓதினால் அந்த சூனியம் அகன்றுவிடும். ஒவ்வொரு நாளும் இதனை தினமும் அதிகமாக ஓதி அவர்கள் மேல் ஊதிவிட்டால் சூனியம் பாதிக்காது. நாம் இதனை தினமும் ஓதி வர எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். உடலில் வேதனை உள்ள இடத்தில் வலது கையை வைத்து 3 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி 7 தடவை அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உகாதிரு என்று ஓதி சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துன் நாஸையும் ஓதி வந்தால் அல்லாஹ் தஆலா அந்த உடலில் உள்ள வேதனையை நீக்கி தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். இதுபோல சூரத்துன் நாஸுடைய சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் ஓதி பயனடையுங்கள் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபலக் உடைய சிறப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். வருமானம் பெருக, இரணம் விரிவாக. குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் என்று இமாம் சாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் பிறருடைய பொறாமையிலிருந்து பாதுகாப்பு பெற சூரத்துல் ஃபலக்கை அதிகமாக ஓதி வர வேண்டும். மக்களுடைய பொறாமையிலிருந்தும் விஷமங்களிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் சூரத்துல் ஃபலக்கை அடுத்து சூரத்துன் நாஸ் இரண்டையும் சேர்த்து 100 முறை ஓதினால் சிஹர் நீங்கி போகும், சூனியம் அகன்றுவிடும். இதனை எழுதி கரைத்து குடித்தாலும் இந்த பயன்கள் கிடைக்கும். சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துன் நாஸையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் புயலில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபலக்கை ஓதி பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ் என்றால் மன தூய்மை, விடுதலை என்று பொருள். மரண துன்பம், மறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து மனிதனுக்கு பாதுகாப்பு தருவது சூரத்துல் இஹ்லாஸ் என்ற இந்த சூறாவாகும். இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். இதற்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. நரகத்திலிருந்து பாதுகாவல் பெற திருக்குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமான இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதி வர வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான்,
சூரத்துல் இக்லாஸ் ஓதுவது குர்ஆனில் 1/3 பகுதி ஓதுவதற்கு சமமாகும். ஆகவே இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மன ஒருமையோடு ஒருவன் இதனை தினமும் ஓதி வந்தால் அவன் என்றைக்குமே நரகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. சுப்ஹானல்லாஹ். இறந்தவர்களுடைய நலன் பெற அடக்க ஸ்தலங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த ஒருவன் கபர்ஸ்தானை கண்டவுடன் சூரத்துல் இக்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கக்கூடிய இந்த சிறிய சூறாவை 11 முறை ஓதி அதற்குரிய கூலியை மௌத்தானவர்களுக்கு ஹதியா செய்து வைத்தால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கைப்படி அவர்களுக்கு ஓதியவர்களுக்கு நட்கூலி கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் மௌத்தானவர்களுக்கு அதாபு லேசாக்கப்பட இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி இறந்தவர்களுக்கு ஹதியா செய்தால் அவர்களுடைய மர்மையுடைய வேதனை லேசாக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓத முடியாதவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சிறிய சூறாவை மனனம் செய்து அதிகமாக ஓதி நமது முன்னோர்களுக்கும் முஃமின்களுக்காகவும் துஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். நோயாளிகளுக்கு எழுதி கொடுத்தால் அவர்களுடைய நோய் நீங்கும். அவர்கள் மீது அவர்கள் சாப்பிடக்கூடிய பொருளில் ஓதி ஊதி அவர்களுக்கு கொடுக்கலாம். இம்மை மறுமை பற்றிய நாட்டங்கள் நிறைவேற குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி வருபவர்களுடைய தங்களுடைய இம்மை மறுமையுடைய நாட்டங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அவர்களை எப்பொழுதும் ஓதும்படி கற்றுக் கொடுங்கள். அந்த சிலைகளை பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதி அவர்களுக்கு ஆபத்துக்களை விட்டு பாதுகாப்பு தேடி கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். வறுமை அகல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து தமக்கு வறிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய வீட்டிற்கு நீங்கள் நுழையும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுங்கள். மேலும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறிவிட்டு உள்ளே நுழையுங்கள். யாரும் இல்லாவிட்டாலும் அப்பொழுதும் சலாம் கூறிவிட்டே உள்ளே செல்ல வேண்டும். அதன் பிறகு ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு சூரத்துல் இக்லாஸை ஓதிக்கொள்ளவும் என்று கூறினார். அவ்விதமே அவர் செய்து வந்தார். விரைவில் வறுமை நீங்கி செல்வந்தர் ஆனார். சுப்ஹானல்லாஹ். தம்முடைய உறவினர்களையும் ஆதரித்தார். சொர்க்கத்தில் வீடு பெற குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 10 தடவை ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் குறைந்தது 10 தடவைகள் தினமும் காலை எழுந்தவுடன் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். சிறையில் இருப்பவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் தாம் விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூரத்துல் இக்லாஸை தினம் 1000 முறை ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலாவின் கிருபையால் அவர் விடுதலை அடைவார். ஒருவன் செல்வந்தனாக வேண்டும் என்று நினைத்தால் 13 தடவை ஓதிக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தால் பொருளாதார நிலைமை உயரும். குறுகிய காலத்திலேயே அவன் பணக்காரனாக ஆகிவிடுவான். இந்த சூறாவை நிரந்தரமாக ஓதி வருவது எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாகும் என்று ஒரு பெரியார்கள் கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மன ஒருமை ஏற்பட வேண்டும் என்றால் சூரத்துல் இக்லாஸை ஓதுங்கள் என்று ஷைக் அபுல் ஹசன் சாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் எங்கேயாவது நெருப்பு பற்றி கொண்டதாக கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி சூரத்துல் இக்லாஸை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால், மேலும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரையும் ஓதிக்கொண்டே இருந்தால், நெருப்பு பற்றிய திசையை நோக்கி ஊதினால் நெருப்பு அணைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இருமல் அகல 41 தடவை சூரத்துல் இக்லாஸை ஓதி தண்ணீரில் ஊதி சாப்பிட்டு வர வேண்டும். அல்லது மிளகில் ஊதி சாப்பிட்டால் இருமல் அகன்றுவிடும். கபருடைய வேதனை ஏற்படாமல் இருக்க இறப்பு படுக்கையில் கிடப்பவன் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 100 தடவை ஓதினால் அவருக்கு கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவான் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் படுக்கையில் படுக்கும் பொழுது வலதுபுறமாக படுத்து 100 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி அவரை வலதுபுறமாகவே சென்று சொர்க்கம் புகுமாறு அல்லாஹ் தஆலா கூறுவான் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தூங்கும் முன்பு அதிகமாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதி அப்படியே தூங்கிக் கொள்ள வேண்டும். வலதுபுறமாக தூங்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வயிற்று வலி நீங்க 3 மிளகுகளின் மீது குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 21 தடவைகள் ஓதி ஊதி உண்டு வர வேண்டும். இவ்வாறு 7 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வயிற்று வலி நீங்கிவிடும்.
தேவைகள் நிறைவேற 7000 தடவைகள் ஓத வேண்டும் என யஹ்யா மனேரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிறுநீர் சுருக்கம் இருந்தால், அதாவது சிறுநீர் சுரக்கம் நீங்கி தாராளமாக சிறுநீர் பெய்ய வேண்டும் என்று நினைத்தால் 11 தடவை ஓதி தண்ணீர் ஊதி அந்த தண்ணீரை அருந்தி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் உடல் நலம் ஏற்படவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகமாக ஓதி வர வேண்டும். உயிரும் உடைமைகளும் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகமாக ஓதி வரலாம். மேலும் ஷைத்தான் ஜின்னிலிருந்து பாதுகாப்பு பெற வாய்ப்புண் அகல சூரத்துல் இஹ்லாஸை சர்க்கரையில் 41 தடவை ஓதி ஊதி சாப்பிட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல்களை முடிந்தவரை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி துஆ செய்வதன் மூலமாக நம்முடைய நோய்களை குணமாக்கி தந்தருவான் இன்ஷா அல்லாஹ். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். சூரத்துல் காஃபிரூன் ஓதக்கூடிய பலன்களும் சிறப்புகளும். ஈமானோடு இறப்பெய்த வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் குல்யா அய்யுஹல் காஃபிரூன என்ற சூறாவை 8 முறை ஓத வேண்டும். இப்படி ஓதுகிறவன் ஈமானோடு மௌத்தாகுவான். இந்த குல்யா அய்யுஹல் காஃபிரூன என்ற இந்த சூறா குர்ஆனில் கால்வாசி ஓதுவதற்கு சமமானது. சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமிக்கும் பொழுதும் ஒருவன் தொடர்ந்து குல்யா அய்யுஹல் காஃபிரூன என்ற இந்த சூறாவை ஓதி வந்தால் ஷிர்கிலிருந்து அவன் காக்கப்படுவான். சுப்ஹானல்லாஹ். நாட்டங்கள் நிறைவேற ஒருவன் ஞாயிற்றுக்கிழமையன்று பொழுது புலரும் நேரத்தில் 10 தடவை ஓதி அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்து தன்னுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். பிரயாணத்தில் எல்லோரிடத்திலும் மதிப்பும் செல்வமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஜுபைர் இப்னு முத்ஐமை நோக்கி, நீர் பயணத்தில் மற்றவர்களை விட தோற்றத்திலும் தகுதியிலும் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று வினவிய பொழுது ஆம் என்றார்கள். அப்பொழுது அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகியவற்றை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி அதன் பிறகு அனைத்து சூறாக்களையும் பிஸ்மியோடு ஓதி முடிக்க வேண்டும். இவ்வாறு ஓதினால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லோரிடத்திலும் மதிப்பும் செல்வமும் தருவான். அவ்விதமே தாம் செய்ததாகவும் அதன் காரணமாக தன்னுடைய பிரயாணத்தின் பொழுது எல்லார்களையும் விட பெரிதும் சிறப்பும் செல்வமும் பெற்றதாகவும் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சூறாவை அதிகமாக ஓதி வந்தால் இரணம் பெருகும், உணவில் பரக்கத் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. குல் யா அய்யுஹல் காஃபிரூன என்று தொடங்கக்கூடிய இந்த சூறாவையும் மற்றும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களையும் அதிகமாக ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் மற்ற ஏனைய அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். இந்த சூரத்துல் காஃபிரூன் ஏக இறைவனான அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் மெய்த்தன்மையை உணர்த்துபவர்களுக்கு அதிலேயே முஸ்லிம்கள் நிலைத்திருக்க வேண்டும். காஃபிர்கள் எனப்படும் நிராகரிப்பாளர்களுக்கு ஈமான் விஷயத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஆழமான கருத்தை அல் காஃபிரூன் சூரா அத்தியாயம் 109 இந்த சூரா வலியுறுத்தி கூறுகின்றது. அல்லாஹுடைய நம்பிக்கையும் நிராகரிப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. காழ்ப்புணர்ச்சி வரட்டு பிடிவாதங்களில் தீவிரம் காட்டக்கூடிய நிராகரிப்பாளர்களிடம் உங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளில் எங்களுக்கு அறவே உடன்பாடு இல்லை. நீங்கள் ஈமானுடைய மெய் தன்மையை உணர்ந்து அதனை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் நாங்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நிச்சயமாக ஏற்க மாட்டோம். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் என்று அறிவித்து விடுமாறு அல்லாஹ் தஆலா இதன் மூலம் பணிக்கின்றான். அல்லாஹ் தஆலாவின் தீர்க்கமான இந்த முடிவை அழகிய 6 வசனங்களின் மூலம் இந்த அத்தியாயம் எடுத்துரைக்கின்றது. நிராகரிப்பாளர்களான காஃபிர்களை பிரதானமாக அழைத்து இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த அத்தியாயத்தின் பெயர் அல் காஃபிரூன் என்று அழைக்கப்படுகிறது. நூல் மாரிஃப் காந்தலவி. இந்த சூரா குர்ஆனில் 109வது அத்தியாயமாக இருக்கின்றது. இந்த சூறாவிற்கு சூரத்துல் காஃபிரூன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹிஜ்ரத்திற்கு முன்பு அருளப்பட்டது. ருக்கு உட்பிரிவு 1, ஆயத்துக்கள் வசனங்கள் 6. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருள் மிக்கவனும் அன்பு மிக்கவனுமான அல்லாஹ்வின் பெயரால் துவக்கம் செய்கின்றேன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். நபியே, நீங்கள் கூறுங்கள், நிராகரிப்பாளர்களே, லா அபுது மா தஅபுதூன, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன்.
வலா அந்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்கவில்லை. வலா அன ஆபிதும் மா அபத்தும், அவ்வாறே இனியும் நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்குபவன் அல்ல. வலா அந்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்குபவனை இனி நீங்களும் வணங்குபவர்கள் அல்ல. லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கும் என்னுடைய செயலுக்குரிய கூலி எனக்கும் கிடைக்கும். அல்லாஹு தாலா இந்த சூறாவில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய ஃபர்லுக்கு முன்னுள்ள 2 ரக்காத் சுன்னத் தொழுகையிலும் மஹ்ரிபுடைய தொழுகையிலும் சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் இக்லாஸ் ஆகிய 2 அத்தியாயங்களையும் ஓதிக்கொண்டிருப்பதை தாங்கள் செவிமடுத்ததாக ஏராளமான சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அறிவித்திருப்பதாக அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தூங்கச் செல்லும் முன்பு ஓதுவதற்கு சிலவற்றை கற்றுத்தரும்படி நபித்தோழர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அல் காஃபிரூன் அத்தியாயம் ஓதுவதை கற்றுத்தந்த பிறகு விக்கிரக ஆராதனையை விட்டு அது அவர்களை காப்பாற்றும் என்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி, அபுதாவூத். ஜாபிரே, உம்முடைய தோழர்களோடு நீர் பிரயாணம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி மிக்கவராகவும் செழிப்பானவர்களாகவும் பலம் மிக்கவராகவும் இருக்க விரும்புகிறீர்களா என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் அதனை பெரிதும் விரும்புகின்றேன் என்றும் கூறினேன். அவ்வாறானால் சூரத்துல் காஃபிரூன் சூறாவை குர்ஆன் இறுதி வரை ஓதி முடிப்பீராக. ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொள்வீராக என்று கூறினார்கள். அந்த நாட்களில் நண்பர்களோடு நான் பயணிக்கும் பொழுதெல்லாம் மன உளைச்சல் மிக்கவனாகவும் துயரம் உள்ளவனாகவும் நண்பர்கள் வைத்திருக்கும் அளவின் பொழுது பயண வசதிகள் இல்லாதவனாகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைக்கு பிறகு அவர்கள் கற்றுத்தந்த இந்த சூறாவை ஓதத் தொடங்கிய பிறகு அனைவரையும் விட நான் மகிழ்ச்சி உள்ளவனாக ஆகிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஹஸரத் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். நூல் மல்ஹரி, அறிவிப்பு அபு யஅலா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையால் ஏகத்துவம் என்று அத்தியாயம் 112 சூரத்துல் இக்லாஸ் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இக்லாஸ் சூறாவுடைய சிறப்புகள் இதற்கு ஈடாக வேறு எந்த சூறாக்களும் இல்லை. அல்லாஹ்வின் ஏகத்துவமான இறைத்தன்மை உள்ளமை மற்றும் அவனது இயல்புகளுக்கு ஈடு இணை இல்லை. அவனது இயல்புகளில் ஒன்றை மற்றொன்றை போன்றோ அதற்கு ஈடாகவோ முடியாது. இவற்றை ஒப்புமையோ கூற முடியாது. இறைவனது உள்ளமைகளும் மற்றும் இயல்புகளை விட மேலானது ஒன்றுமில்லை. இஸ்லாம் கூறும் ஏகத்துவமே அதன் எழிலுக்கு காரணமாகும். இதர மார்க்கங்களை விட இஸ்லாம் நிகரற்றது, இணையற்றது. புறச்சமயங்களை விட அறிவு ரீதியாகவும் இயற்கையாகவும் இஸ்லாம் ஈடற்ற மார்க்கமாக திகழ்கின்றது. திருக்குர்ஆனில் உள்ள 3 கருப்பொருள். திருக்குர்ஆன் 3 இன்றியமையாத அம்சங்களை கருப்பொருளாக கொண்டுள்ளது. 1. அல்லாஹ்வுடைய ஏகத்துவ உள்ளமை உஜூது, அவனது இயல்புகள் என்னும் சிஃபத்துக்கள், அடியார்களுடைய செயல்கள், கியாமத் என்னும் மறுமை, வெகுமதி, தண்டனை என்னும் கூலிகள். இவற்றுள் முதலாவது அம்சத்தை அல் இக்லாஸ் சூரா விவரிக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஏகத்துவமான உள்ளமை உஜூத் பற்றிய விளக்கம், அவனது ஈடு இணையற்ற பண்புகளின் இயற்பொருள், இணை வைத்தலை தவிர்ப்பது ஆகிய 3 இணையற்ற கருத்துக்களின் ஒட்டுமொத்த உயிரோட்டமாக பரிணமிக்கும் சூரத்துல் அல் இக்லாஸ் அத்தியாயம் 112 அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மற்றும் செயல்களுக்கான அடிப்படை இலக்கணமாகவும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய அடையாளமாகவும் ஒளிர்கின்றது. இதன் காரணமாகவே இந்த அத்தியாயம் குர்ஆனில் 3இல் 1 பங்குக்கு ஈடானது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மாரிஃப் காந்தலவி. அத்தியாயம் 112 சூரத்துல் அல் இக்லாஸ் ஹிஜ்ரத்துக்கு முன்பு அருளப்பட்டது. ருக்கு உட்பிரிவு 1, ஆயத்துக்கள் அதாவது வசனங்கள் 4. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாஹ்வின் பெயரால் துவக்கம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹு சமத், அல்லாஹ் எவருடைய தேவையும் அற்றவன். லம் எலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை. விரிவுரையாகிறது. குல், நீர் கூறுவீராக என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடும் அல்லாஹ் தஆலா, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், அவனுடைய செய்திகளை
மக்களுக்கு எடுத்துரைப்பவர் என்பதை அழகாக அறிவிக்கின்றது. அல்லாஹ்வுடைய அறவுரைகளை உலக மக்களுக்கு பரப்புரை செய்யும்படி ஏவுகின்றது. ஏக அல்லாஹ் என்னும் வாஜிபுத் உஜூத் கட்டாயம் இருக்க வேண்டிய உள்ளமையின் பெயரே அல்லாஹு ஆகும். அல்லாஹ் முழு நிறை பூரணத்துவம் கொண்ட பண்புகளுக்கெல்லாம் உரியவன். நிறைவு பூரணமற்ற பண்புகளை விட்டு தூய்மையானவன். முதல் வசனத்தில் அஹத் என்பது கலப்பற்ற பன்மையற்ற ஒப்பு ஏதும் அற்ற ஒன்று என்பதை குறிக்கும் சொல்லாகும். ஏக அல்லாஹ் ஆகிய எத்தகு கலவைகளாலும் உருவானவன் அல்ல. அவனுக்கு கூட்டாளி துணைவன் யாரும் இல்லை. எந்த ஒன்றுக்கும் அவன் ஒப்பானவன் இல்லை. அல் இஹ்லாஸ் குர்ஆனில் 3 ஒரு பகுதி. ஒரு நாள் இரவு ஒருவர் சூரத்துல் இஹ்லாஸை திரும்ப திரும்ப ஓதியவாறு இருப்பதைக் கண்டு மறுநாள் காலை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வந்து அவ்வாறு இஹ்லாஸை மட்டுமே ஓதியதை குறைவான பயன் தரும் என்று எண்ணியவர்களாக, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னார் இவ்வாறு ஓதிக்கொண்டே இருந்தார் என்று கூறினார். அதற்கு, எனது ஆன்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நிச்சயமாக அல் இஹ்லாஸ் அத்தியாயமான அது அல் குர்ஆனில் 3 ஒரு பகுதிக்கு சமமானது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பு அபு சயீத் அல் குத்ரி, நூல் குர்துபி, புகாரி. சூரத்துல் இக்லாஸ் அத்தியாயத்தை ஒருவர் ஓதிக்கொண்டிருப்பதை செவியுற்றதும் கட்டாயமாகிவிட்டது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலுல்லாஹ், எது வாஜிபானது என்று கேட்டதற்கு அல் ஜன்னத் சொர்க்கம் என்றார்கள். அறிவிப்பு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திர்மிதி, குர்துபி. இதுபோல நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இதை அதிகமாக ஓதி வர எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுடைய வேதமான கலாமுல்லா எனப்படும் திருக்குர்ஆனின் இறுதி 2 அத்தியாயங்கள், அதாவது அல் ஃபலக், அன்னாஸ், முஅவ்விதைன், பாதுகாவல் தேடக்கூடியவை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றன. யூதன் ஒருவன் செய்த சூனியத்தின் காரணமாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதை அடுத்து வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து ஒரு குறிப்பிட்ட யூதன் சிஹர் செய்திருப்பதாகவும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கேசத்தை எடுத்து முடிச்சுக்கள் போட்டு குறிப்பிட்ட ஒரு கிணற்றில் வீசி இருப்பதாகவும் தெரிவித்த பிறகு அல் ஃபலக், அன்னாஸ் அத்தியாயங்கள் கொண்ட வகையை அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட கிணற்றுக்கு அந்த இருவரை அனுப்பி அதனை எடுத்து வர செய்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்விரு முஅவ்விதைன் என்ற சூறாக்களை ஓதி ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுமாறும் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்தது. அதே தருணத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹர் உபாதையிலிருந்து குணமடைந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். சிஹர் செய்த யூதன் இன்னார் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தனை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கறிவார்கள். அவர்களுடைய கூட்டங்களின் ஒரு யூதன் அடிக்கடி வந்து கலந்து கொள்வது வழக்கம். சஹீஹுல் புகாரியில் இந்த நிகழ்ச்சியை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தகவல் பதிவாகி இருக்கின்றது. யூதன் செய்த சூனியத்தால் பாதிப்பினால் சில சமயம் தாம் செய்யாதவற்றை செய்ததைப் போலவும் செய்தவற்றை செய்யவில்லையோ என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. ஒரு தடவை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உபாதைகள் என்னவென்று விவரித்தார்கள். மாணவர் இருவர் முறையே என் தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் இருந்தவாறு உரையாடுகிறார்கள். இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்தது என்று ஒருவர் கேட்க, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்று மற்றவர் கூறினார். சூனியம் செய்தவன் யார் என்பதும், அவன் லபீதுப்னு ஆசம் என்னும் நயவஞ்சகன், அவன் பனு ஜூரை என்ற குலம் சார்ந்தவன் என்றும் மற்ற ஒருவர் விவரித்துக் கொண்டிருந்தார். எதை கொண்டு இவருக்கு சூரியம் செய்யப்பட்டது என்று கேட்டபொழுது, அந்த சீப்பு ஒன்றில் அவர்களுடைய கேசம் எடுத்து அவர்களுடைய முடியில் இருந்தது. அந்த பாறையில் அந்த சீப்பு எங்கே என்று கேட்டவுடன், அந்த பாறைக்கு கீழுள்ள தர்வான் எனப்படும் கிணற்றுக்குள் ஒரு ஆண் ஈச்சமரப்பட்டையில் சுருட்டப்பட்டு போட்டுள்ளது என்று விளக்கம் கூறினார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றுக்கு சென்று அதில் சேகரித்த சீப்பை வெளியே எடுத்து அந்த கிணறு தான் எனக்கு கனவில் காட்டப்பட்டது என்று கூறினார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நீங்கள் வெளியில் கூற மாட்டீர்களா என்று கேட்டதற்கு, அல்லாஹ் தஆலா எனக்கு உபாதையை போக்கி சுகமளித்து விட்டான், நான் பிறருக்கு ஊறு செய்வதை வெறுக்கின்றேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் மாரிஃப் சபீஉ, புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத் மற்றும் பல ஹதீஸ்களில் இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூரா 113, 114 ஆகிய வசனங்களாக அருளப்பட்டுள்ளது. சூரத்துல் ஃபலக் ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்டது. ருக்கு 1, ஆயத்துக்கள் 5. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.
குல் அவுது பிரபில் ஃபலக். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பிரார்த்தனை செய்து கூறுங்கள், அதிகாலையின் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பை தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்திருக்கும் பொருளின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி காஷிக்கின் இதா வகப், அனைத்தையும் மறைத்துக் கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சு போடு ஊதும் சூதுக்கார பெண்களின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். இதனுடைய சிறு என்ற பொருளுடைய விளக்கம், அதாவது தீமை, கேடு, பொல்லாது என்ற பொருள் தரும். இவற்றை 2 வகையாக பிரிக்கலாம் என்றும் இப்னு கய்யும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முதலாவது, வலி, சேதம், காயம், இடையூறு, துக்கம், மனக்கிலேசம், துன்பம், வேதனை ஆகிய அனைத்தும் நேரடியாக மனிதனை தரக்கூடியதாகும். இரண்டாவது, இழப்புகள், காயங்களுக்கான காரணிகள், உபத்திரவங்கள் ஆகும். ஏக இறை நம்பிக்கை கொள்ளாமல் இணை வைத்தல் மற்றும் பல குற்றங்களும் இதில் அடங்கும். ஆகவே இவ்வாறு ஆபத்துக்கள் நேரும் பொழுது இந்த சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அத்தியாயம் 114, சூரத்து நாஸ். ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்டது. ருக்கு 1, ஆயத்துக்கள் வசனங்கள் 6. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். குல் அவுது பிரபின் நாஸ். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கூறுங்கள், மனிதர்களை படைத்து வளர்த்து காக்கும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உண்மையான அரசன். இலாஹின் நாஸ், அவனே மனிதர்கள் வணக்கத்திற்குரிய உண்மையான அல்லாஹ் இறைவன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டும். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறவர்களுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மினல் ஜின்னதி வன்னாஸ், அத்தகைய விசமிகள் ஜின்களிலும் இருக்கின்றார்கள், மனிதர்களிலும் இருக்கின்றார்கள். சூரத்து நாஸ் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய ஈடு இணையில்லாத 3 முக்கிய பண்புகள் கூறப்பெற்று அவனிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது. வீண் சந்தேகங்களை உருவாக்குவதிலும் அவற்றை பிறர் மனதில் விதைப்பதிலும் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய ஈமான் என்னும் இறை நம்பிக்கைகளை பாழடித்து விடுகிறார்கள். எனவே இத்தகைய கேடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் என்றென்றைக்கும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளவும் அல்லாஹ்வை இறைஞ்சியவாறு நம்பிக்கையாளர்களோடு இருக்க வேண்டும். மறுமை நாளின் அமளி துமளிகளை தங்களை பாதுகாத்துக் கொள்ள அன்னாஸ் என்ற குல் அவுது பிரபின் நாஸ் என்ற சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும். இம்மை மறுமையின் துன்பங்களில் இடுக்கண்களிலிருந்தும் பாதுகாப்பு பெற அல் ஃபலக் அத்தியாயத்தையும் ஓதி வருமாறு ஹதீஸ்களிலும் கூறப்பட்டிருக்கின்றது. சதா காலமும் ஷைத்தான் மனித மனங்களில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். குஃபுர், ஷிர்க் போன்ற பெரும் பாவங்களையும் குற்றங்களையும் செய்யும்படி தூண்டிக் கொண்டே இருப்பான். இந்த தீயதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ்விடம் அடிக்கடி இந்த சூறாக்களை ஓதி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3ஆவதாக அங்கே ஷைத்தான் இருப்பான். எனவே மஹரமல்லாத ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது கூடாது. அவ்வாறு இருந்தால் அவர்கள் விபச்சாரம் செய்ய தூண்டிவிடுவான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்கள் மறைவடக்கமாக இருக்க வேண்டியவர்கள். ஒரு மங்கை தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே கிளம்பிவிட்டால் ஷைத்தான் அவனை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருப்பான். ஒவ்வொருவரையும் அவளை நோக்கி திசை திருப்பி விடுவான். தன் சேஷ்டைகளை செய்வதற்காக ஷைத்தான் நுழையாத இடமே இல்லை. ஆகவே இந்த குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய சூறாக்களை அதிகமாக ஓதி ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். தீய சிந்தனைகள், குழப்பங்கள், மனிதர்களுடைய உள்ளங்களை போடக்கூடிய ஷைத்தானை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்கக்கூடிய ஷைத்தானை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். நம்முடைய துஆக்கள், பயன்கள், சூறாக்களுடைய பயன்கள் அனைத்தையும் இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டதற்கு அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நல்ல கூலியை தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக ஹதீஸ்களையும் துஆக்களையும் கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.